அதனால தான் ஆண்டவர் மற்றவர்களை எழுப்ப வேண்டிய அவசியம் உண்டாகிறது. நல்ல கவனிங்க. ஆனா கர்த்தருடைய கிருபையினால அந்த 12 பேர் மறுபடியும் ஒழுங்கு ஆயிட்டாங்க. அதனால அவங்கள தள்ள முடியாதபடி போயிட்டு. ஆனால் இந்த 70 பேரை எழுப்புனதற்கு காரணம் இந்த 12 பேரு ஆண்டவர் சொன்ன மாதிரி அல்லது நினைத்த மாதிரி அல்லது எதிர்பார்த்த மாதிரி நடக்கல. அதனால தான் ஆண்டவர் 70 பேரை எழுப்ப வேண்டிய அவசியம் ஆயிற்று. பேரில்லாத ஆட்களை எழுப்ப வேண்டிய அவசியம் ஆயிற்று. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க செயல்படலன்னா ஆண்டவர் உங்க இடத்துல வேற யாரையாவது அட்ரஸ் இல்லாத ஆளையும் எழுப்பத்தான் வேணும். ஆமா ஆமா, இது ஊழியர்களுக்கு என்ற ஒரு விசேஷத்தை கூட்டம். அதனால நான் ஊழியக்காரர்களுக்கு பேசுறேன். யார் இதனால கோவிச்சுக்கிட கூடாது. ஏன்னா என்னையும் உள்ளடக்கித்தான் நான் பேசுகிறேன். சில சொல்லுவாங்க இவர் ஊழியக்காரர் ரொம்ப திட்டுவாரு, அப்ப எனக்கும் சேர்த்து தான் உழுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. எல்லாரும் சிலருக்கு எனக்கு ஒரு பெருத்த பேர் கொடுத்துருக்காங்க, ஊழியக்காரர் பயங்கரமா திட்டுவாருன்னுட்டு. நான் வேற ஜாதியா? அதே ஜாதி தான். நல்ல கவனிங்க. ஆகையினால ஊழியத்திற்கு வாஞ்சையோடு கூட உற்சாகத்தோடு கூட பங்கு பெற உங்களோடு கூட தேவன் பேசுகிறார். என்னவா, இந்த 12 பேருக்கு நடந்த ஒரு காரியத்தை நான் 7 காரியங்களை உங்களோடு கூட பேசும்படியாக வாஞ்சிக்கிறேன். இந்த 7 காரியத்துல இவர்கள் தேவனை ஏமாற்றி விட்டார்கள் என்றே சொல்லுவேன். ஆகையினால தான் ஆண்டவருக்கு 70 பேரை எழுப்ப வேண்டிய சூழ்நிலை உண்டாயிற்று. வாசிக்கலாமா? ஒவ்வொன்றாக வாசிக்கலாம். 9வது அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 9வது அதிகாரத்துல அங்க ஒரு காரியத்தை அங்க சொல்லு காரியம் பார்க்கலாம். 12வது வசனத்தை வாசிக்கலாம். சாயங்காலமாகிற போது 12 சேர்ந்து வந்து அவரை நோக்கி நாம் இருக்கிற இடம் வனாந்தரமாய் இருக்கிறது, சுற்றி இருக்கிற ஊர்களிலும் கிராமங்களிலும் ஜனங்கள் போய் தங்கி போஜன பதார்த்தங்களை சம்பாதித்துக் கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். நல்ல கவனிங்க. இந்த ஆட்களுக்கு எப்பவும் கூட 12 பேருக்கு அதிகாரம் கொடுத்தார் அல்லவா? இவங்களுக்கு எதுலதான் கண்ணு இருக்குது? சாப்பாடு தான் இவங்களுக்கு பெரிய பிரச்சனை. நல்ல கவனிங்க. ஆண்டவர் பிதாவோடு சேர்க்கும்படியாக இவங்களை கூப்பிட்டு அனுப்பினார். ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கப்பா. தொலைந்து போனவர்கள், அனுப்பப்பட்டவர்கள், தூரல் நிக்கிறவர்களை இழுத்துட்டு வந்து என் பிதாவோடு இணைச்சு விடுங்கப்பா, அதுக்கு தான் அவங்களை அனுப்புறேன்னு சொன்னா, இவங்க என்னன்னா ஆளுங்களை அனுப்புறதுலயே இருக்கிறார். நான் இருக்கிற டெக்ரியான்ஸ்வன் பட்டணத்தில் இன்னொரு போதகர் இருக்கிறார். பீகாருக்கு போன போது நான் அவரோடு தான் அவருடைய அறையில் தான் தங்கியிருந்தேன். அவரும் நானும் பல மாதங்கள் தங்கியிருந்த போதும் ஒரு நாளும் என்னோடு ஜெபித்ததில்லை. அவருக்கு ஹிந்தி தெரியும், எனக்கு தமிழும் ஆங்கிலமும் தெரியும். அவருக்கு ஆங்கிலம் வராது. ஆகையினால் நாங்கள் ஒன்றாயிருப்பதில் ஒரு குழப்பமும் வரவில்லை. பாஷை தெரிஞ்சாதான் ப்ராப்ளம். 2 பேரும் ஒரே அறையில் இருந்தோம். அவர் ஜெபிக்க மாட்டார். என்னோடு கூட சேர்ந்து எனக்கு இங்கிலீஷ் வராதுன்னு சொல்லிடுவார், உனக்கு ஹிந்தி தெரியாதுன்னு சொல்லிவிடுவார். நானும் அவரோடு கூட இருந்தேன். சமீபத்திலே அவரை நான் சந்தித்து எப்படி ஊழியம் இருக்கிறது என்று கேட்டேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இன்னும் கொஞ்சம் பேர் பாக்கி இருக்கிறான், அவனை நரகத்துக்கு அனுப்பினா என் ஊழியம் முடிஞ்சிடும். அது உண்மை. என்ன மாதிரி தரிசனத்தோட ஊழியம் செய்யறாரு பாருங்க. சபையில எத்தனை பேர் இருக்காங்களா? இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்களா? அவங்களை எங்க அனுப்புனா போதும்? நிறைய பேர் நரகத்துக்கு அனுப்புற ஊழியத்தை ஒழுக்கா உத்தமமா செய்து கொண்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. இங்க ஆண்டவர் 12 பேர் அனுப்புனாரு. இவங்களை சேர்க்கும் ஊழியத்துக்கு அனுப்புனா இவன் என்ன சொல்றான்? அனுப்பிவிடும். இவன் எனக்கு பாரம். உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த சீஷர்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து வசனம் கேட்டுக்கொண்டிருந்த மக்களுடைய பசி போய்விட்டதை அறிந்தவர்கள் தான். இப்ப இவங்களுக்கு பசி எடுத்துட்டோ என்னமோ தெரியல. ஏன்னா எங்க பார்த்தாலும் இவங்களுக்கு அந்த போஜனத்தின் மேலே தான் கண் இருந்ததாக வேதத்துல பார்க்கிறோம். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், பரிசேராகிய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள்.
உடனே இவங்க என்ன சொன்னா தெரியுமா? அப்பம் கொண்டு வரல, அதனாலதான் ஆண்டவர் குத்தி காட்டுறாருடா. இவன் புத்தி எதுல தான் இருக்குது? சாப்பாட்டிலே தான் இருக்கிறது. எப்ப பாரு என்னத்த சொன்னாலும் உடனே சாப்பாட்டோட தான் கனெக்ட் பண்ண தெரியும். சாப்பாடு தான் உங்களுக்கு பிரதானம். நல்லா கவனிக்க. இதைத்தான் பவுல் சொல்லும் போது சொன்னார், அவர்கள் தேவன். கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்களேன். அப்படிப்பட்டவங்க நிறைய பேர். அவர் சொல்ல, இது அநேகர் அவர்கள் தேவன் வயிறு, ஏனென்றால் பூமிக்குரியவைகளை சிந்திக்கிறார்களே. நல்லா கவனிங்க. இந்த ஆண்டவர் கூட இருந்த அந்த சீஷருடைய நிலைமையை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு இடத்துல யோவான் 4வது அதிகாரத்துல பாருங்க, அவருடைய நிலைமையை கொஞ்சம் பார்க்கலாம். யோவான் 4வது அதிகாரத்துல அவருடைய கொஞ்சம் நிலைமையை பாருங்களா. 7வது வசனம் வாசிக்கலாம். 6-7 வாசிக்கலாம். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய், இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போய், அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி எங்க போயிருந்தார்கள்? ஊருக்குள்ளே போய். எத்தனை பேரு சீஷர்கள்? அத்தனை பேரும். ஒரு ஆள் கூட கூடல. இயேசு மாத்திரம் தனியா இருக்கிறாரு. சாப்பாடு யாருக்கு தேவை? இயேசு. ஏன்னா அவர் தான் களைத்திருக்கிறார். ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொண்டு வர்றதுக்கு எத்தனை பேர் போனானுங்க? இது என்ன அநியாயமா போச்சுது? இது என்ன அநியாயமா போச்சுது? வந்த பிறகு இயேசு சாப்பிட்டாரா? இல்ல, வந்த பிறகு சாப்பிடல. என் போஜனம் என் பிதாவின் சித்தம் செய்கிறதா இருக்கிறது என்று இயேசு முழங்குகிறார். அந்த ஆளுக்கு சாப்பாடு கொண்டு வர்றதுக்கு எத்தனை பேர் போனாங்க? ஏன் சரி 2 பேர் போயிடக்கூடாதா? ஒரு ஆள் போனா போதும், ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொண்டுறதுக்கு. அப்படியே மிஞ்சி போனாலும் ஒருத்தனுக்கு துணை இன்னொரு ஆள் போனா போதும். அப்படியே ஒருத்தன் காணாம போயிட்டான் கூட இன்னொருத்தன் போனா போதும். 12 பேர் இருந்தான், 12 பேரும் போயிட்டான். பசி யாருக்கு தான்? இவன் சாப்பாடுன்னா போகும், உடனே இயேசுவுக்கு சாப்பாடு கொண்டு வர்றான்னுட்டு 12 பேரும் போயிட்டாங்கப்பா. எனக்கு இந்த சீஷர்களை சில நேரங்கள்ல என்ன பேசினாலும் கடைசியில சோத்துக்கு வந்து நின்றுறானே. ஆண்டவர் பார்த்தாரு, இந்த சொத்து மாடன்களை நம்பி நம்ம காரியம் நடக்காது. இதனால இந்த 70 பேரை எழுந்து, பேர் இல்லாட்டாலும் பரவாயில்ல, அவங்களை எழுப்புனாதான். ஹல்லேலூயா. அதுலயும் பாருங்க, இன்னும் அவங்களுடைய பேச்செல்லாம் பாருங்க, கொஞ்சம் பேச்செல்லாம் பாருங்க, வாசிக்கலாம். 4வது அதிகாரம், யோவான் 4வது அதிகாரம் 31வது வசனம். இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி ரபி ரபி போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர் நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். நல்ல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஆண்டவரே, சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறோம்யா, ஒரு பொட்டலம் பிரியாணி வாங்கிட்டு வரது தான் போனோம். ஆனா நாங்க அடிச்ச அடியில அது கால் பொட்டணமா வந்து சேர்ந்திருக்கோம்ல, சாப்பாடை சாப்பிடும் என்று சொல்லும் போது ஆண்டவர் சொல்றார், நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு. சாப்பிட்டேன்னு சொன்னாரா? இல்ல, சாப்பிட்டேன்னு சொல்லல, சாப்பிட்டேன்னு சொல்லவே இல்லை. நீங்கள் அறியாத போஜனம் எனக்கு உண்டு. உடனே என்ன சொல்றான் பாருங்க. அப்பொழுது சீஷர்கள் ஒருவர் பார்த்து யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ. நம்ம ஊருக்குள்ள போய் காசை வேற செலவழிச்சு வந்துடுறோம், இங்க இருந்தா இங்கே சாப்பாடு, இவனுக்கு சாப்பாடு தான் குறி. என்ன சொன்னாலும் சோத்தை சுத்தி தான் வருவாங்க, என்ன சொன்னாலும் சாப்பாட்டுல குறியா இருப்பான். அநேக ஊழியர் கூட்டங்கள்ல பிரியாணி போடலன்னா நடக்கிற வம்பு எனக்கு தெரியும். இவரை கேட்டு பாருங்க, அவர் அடி வாங்கி இருக்கிறார். அது பிரியாணி போட்டா அதுல கறி விடலன்னா வந்த ஆள் கறியை எடுத்துருவாங்க நம்ம ஆட்கள். என்ன ஆனாலும் சரி சாப்பாடு, ஏனண்டா அவர்கள் தேவன் வயிறு. நல்ல கவனிங்க. ஒரு போதகர் இப்படி சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? கானாவூர் கல்யாணத்திற்கு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அதனாலதான் ரசம் குறைஞ்சே போச்சு, குடிச்சு அடி வெறிச்சு.
இந்த ஆளுங்க போகாம இருந்தா ரசம் குறைஞ்சுபட்டு இருக்காது, இந்த ஆளுங்க குடிச்சு தீத்துட்டான் அப்படின்னு சொன்னாரு. அது எவ்வளவு தூரம் உண்மையோ, ஆனா பார்க்க போனா உண்மை மாதிரி தான் தெரியுது. ஹல்லேலூயா. என்ன பேசினாலும் சரி, இந்த வனாந்தரமான இடத்துல அங்க வந்து ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? வனாந்தர இடமா இருக்குது, இது கிராமத்துல போய் இவங்க அங்க எங்கேயாவது தங்கிட்டு போட்டு ஆண்களை அனுப்பும். ஏன்னா இவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் எவ்வளவு பணத்துக்கு வாங்க வேண்டியிருப்பான்? 200 பணத்துக்கு. யோவான் 6வது அதிகாரத்தில் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, பார்க்கலாம். யோவான் 6வது அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். பிலிப்பு அவருக்கு பிரதித்திரமாக இவர்களில் ஒவ்வொருவரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றார்கள். இவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பிரசங்கம் நீண்டுகிட்டே போகுது. டீச்சர்கள் என்ன பயங்கரமா பிரசங்கத்தை கவனிச்சிருக்கான் பாருங்க. என்ன கவனிச்சிருக்கான்? எத்தனை பேர் இருக்கிறான், ஒவ்வொருத்தனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தாலும் எத்தனை ரூபாய்க்கு வாங்கணும், இவன் கணக்கு பூரா சோத்துலே தான். சும்மாவே யூதாஸ் காரியத்தை பார்த்து எப்பா பேலன்ஸ் ஏதாவது இருக்குதா, அவன் சொல்லி இருக்கணும் 180 ரூபாய் தான் இருக்குது, ஐயோ 200 ரூபாய் வேணும், அங்கேயும் கடை வாங்கி யாரும் வாங்க முடியாது அப்படின்னுட்டு இவன் என்ன செஞ்சிருக்கான்? அப்படியே என்றுதான். இன்னொரு போதகர் சொன்னாரு, அவருக்கு ஆச்சரியமா எங்கடா இது 12 கூட எங்க வந்துச்சு? இவன் அவ்வளவு கூட நிறைய சோறு கொண்டு வந்திருக்கிறான், மரத்து பின்னால போய் சாப்பிட்டு முடிச்சிட்டான், அதனாலதான் 12 கூட அங்க வந்துச்சு. அவனுக்கு தெரியும் சாப்பாடு இல்லன்னா இவர் கூட்டத்துல உட்கார்ந்து இருக்க முடியாது. இவர் வாட்டுக்கு மறந்து பேசிக்கிட்டே தான் இருப்பாரு. நம்ம வேலையை முடிச்சிருவோம். 12 கூடையும் முடிச்சிட்டு வெறும் கூடையா வச்சிருந்தான். இல்லன்னா அங்க ஏன் 25 கூட இருந்திருக்க கூடாதா? இல்லன்னா 8 கூட இருந்திருக்க கூடாதா? 12 கூட கணக்கா எப்படி வந்துச்சு? இவ்வளவு சாப்பாடு கொண்டு வந்திருக்கான், கூட நிறைய சாப்பிடுற ஆட்களையா, கூட நிறைய சாப்பிடுற ஆளு சாப்பிட்டு இவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். பிரசங்கம் 1 நேரம் சாப்பிட்டா, 2 நேரம் சாப்பிட்டா, 3 நேரம் சாப்பிட்டா அவுட்டு. இப்ப இவனுக்கு வயிறு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. இவன் சொல்றான், அவர்களை அனுப்பிவிடும், ஏன்னா எனக்கு வயிறு பசிக்குது. பக்கத்து இலைக்கு பாயாசம் போடுங்கிற கதை தான். அல்லேலூயா. சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுத்த சீஷர்கள், அதுல 12 பேரும் சேர்ந்து வந்து, அங்க பாத்தீங்கன்னா 12 பேரும் சேர்ந்து வந்து, இது வனாந்தரமான இடம். ஆண்டவர் பார்த்தார், நீங்களே போஜனம் கொடுங்க. நாங்களே போஜனம் கொடுக்கிறதா? உடனே ஒருத்தன் சொல்றான், ஒரு சிறு பையன் இருக்கிறான், இவனுக்கு எப்படி தெரியும்? இவனுக்கு எப்படி தெரியும்? இவன் நோட்டம் பார்த்திருக்கிறான், எங்கேயாவது எவனாவது கொண்டு வந்திருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைய சீஷர்களுடைய நிலைமை இப்படி இருக்குமானா, அன்றைய சீஷர் நிலைமை அதேதான். அல்லேலூயா. இவனுக்கு எப்படி ஐயா தெரியும்? ஒரு சிறுவன் இருக்கிறான், அவங்கிட்ட இருக்கிறது எம்மாத்திரம், எனக்கே பத்தாத. அருமையானவர்களே, பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க பூமிக்குரியவைகளையே சிந்திச்சா கர்த்தர் உங்களை எப்படி நம்ப முடியும்? உங்களை நம்பி நித்தியத்துக்கு உரியவைகளை எப்படி கொடுக்க முடியும்? அதனாலதான் பார்த்தார் ஆண்டவர், இனி 12 நம்பி பிரயோஜனம் இல்லை, இன்னும் ஒரு 70 பேரை எழுப்பப்பா, நமக்கு வேலை நிறைய இருக்கு. இந்த ஆள் அவ்வளவு சாப்பாட்டு ராமனா இருக்கிறான், இவனை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிதான் ஆண்டவர், அறுப்பு மிகுதிப்பா, உங்களையும் நான் எழுப்பி விடுறேன் என்று சொல்லு. ஊழியத்தில் ஈடுபட்டு இருக்கிறவர்களே, என்னையும் சேர்த்தே சொல்லுகிறேன். என்னுடைய நாட்டம், என்னுடைய நோட்டம், என்னுடைய தேட்டம் எல்லாம் இந்த வயிற்றுக்காக மாத்திரம் மாறிவிடும் போது, என் தேவன் நீ பேசாவிடில் கற்கள் பேசும், நீ இல்லாவிடில் வேற யாரோ
கற்கள் பேசும்